ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது கார்ன்ஃப்ளவர், மைதா, சில்லி ஃப்ளேக்ஸ், மிக்ஸ்டு ஹர்ப்ஸு, கொத்தமல்லி, க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற சீஸு, சால்ட் தேவையான அளவு, இது பிரெட் க்ரம்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வேக வச்ச மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்குல கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம், மிக்ஸ்டு ஹர்ப்ஸையும் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கொத்தமல்லியை பொடியாக அரிஞ்சதை சேர்த்துக்கலாம். இது கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இப்போது பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரெடியாக நம்ம பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போது கொஞ்சமாக இந்த கார்ன்ஃப்ளவரில் மைதாவை கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியமாக நம்ம இதை மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போது கொஞ்சமாக இந்த உருளைக்கிழங்கு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் தடவிக்கலாம் கொஞ்சமாக கையில். அப்புறம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா நம்ம இதை உருட்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி தட்டி விட்டதுக்கப்புறம் அது நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற சீஸை உள்ளே சேர்த்து வச்சு நம்ம இதை ஒரு பால்ஸாக உருட்டி எடுக்க போகிறோம் எல்லாத்தையும். இப்போ இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு வாட்டி இந்த பால்ஸ் எல்லாத்தையும் டிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த பிரெட் க்ரம்ஸ்லையும் நல்லா இதை டிப் பண்ணி எடுத்துகிட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா பால்ஸையும் இதே ஆர்டரில் நம்ம டிப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சதுக்கும் இந்த மாதிரி கடாயில் ஆயில் ஊற்றி ஆயில் ஹீட் ஆனதும் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நீல கருங்குயிலே, தென்னஞ்சோலை குருவிகளே, கோலமிடும் மயிலே, நல்ல கான பறவைகளே, மாலை வரும் அந்த நாளை உரைத்திடுங்கள், சாலை வழி எங்கும் பூவை இறைத்திடுங்கள், வண்ணப்பூவே தென்றல் காற்றே, என்னை தேடி சுகம் வருமோ, செந்தூரப்பூவே செந்தூரப்பூவே, ஜில்லென்ற காற்றே, என் மன்னன் எங்கே என் மன்னன் எங்கே, நீ கொஞ்சம் சொல்லாயோ. இப்போ இந்த மாதிரி நம்ம ரெண்டு பக்கமும் மெதுவாக திருப்பி விட்டதுக்கப்புறம் ஒரு லைட் ப்ரௌன் கலர் ஆகின வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது பசங்களுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு ஸ்நாக் ஐட்டம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல். பாய்.